சவுக்கு சங்கருடைய பிரச்சனை என்னென்னா, நீதித்துறையில் வேலை செய்கிற ஓஏ பெண்கள் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் செய்து வந்து செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவதூறாக பேசியிருந்தார். அதுக்கு தான் ஜிஆர் சுவாமிநாதன் சுமோட்டா வழக்கெடுத்து 6 மாதம் சிறை தண்டனை கடலூர் சிறையில் இருக்கிறார். அப்போ வந்து இவருக்கு ஓரளவு ஆதரவு குரல்கள் வந்து வெளிவந்தாங்க. இப்போ இந்த முறை பார்த்தீங்கன்னா, இப்போது ஆதரித்த பாரதிய ஜனதா, நாம் தமிழர் அவங்கெல்லாம் இப்போ அந்த கட்சிகளை சேர்ந்தவங்களாம் இப்போ மாரிதாஸாக இருக்கட்டும், காட்டை துரைமுருகனாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து சவுக்கு கைதை வந்து ஆதரித்து பேசுகிறாங்க. இப்போ சவுக்கு சங்கருடைய பிரச்சனை என்னென்னா, தனக்கு வந்து உருவாக வேண்டிய சிம்பதி உருவாகலையே. அப்போ இந்த சவுக்கு சங்கர் பல நேர்காணல்களில் வந்து ஒரு பொய்யை அல்லது அரை உண்மையை பொய்யோடு கலந்து ஒரு கதை மாதிரி சொல்வார் இல்லையா, அப்படி ஒரு கதையை தான் இந்த வழக்கறிஞர் மூலம் சொல்லியிருக்கிறார். இது உண்மை இல்லை. சிறைத்துறை நிர்வாகமும் இதை மறுத்து வந்து அறிக்கை வந்து வெளியிட்டிருக்குது. இப்போ சவுக்கு சங்கர் இருக்கிறது வந்து ஜுடிஷியல் கஸ்டடி. அப்போ நீதிமன்றம் தான் அதுக்கு பொறுப்பு. நீதிமன்ற காவலில் இருந்து இந்த மாதிரி கைதிகளை வந்து இப்படிலாம் தாக்கி சித்திரவதை பண்ணுறதுன்றதெல்லாம் அப்படி பொதுவாக நடப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. சவுக்கு சங்கர் வந்து ஒரு ஹை ப்ரொஃபைல் கேஸ். அப்போ இதில் வந்து இன்னும் கவனமாக தான் இருப்பாங்களே தவிர அப்படி அடிப்பதற்கெல்லாம் வந்து வாய்ப்பே இல்லை. தடா ரஹீம் அவர் வந்து கஞ்சா கேஸ் வந்து யூஸ்வலாக எல்லார் மேலேயுமே போடுவாங்க. ஒருவனை முடக்குவதற்கு போலீஸ் எடுக்கக்கூடிய ஆயுதம் தான் கஞ்சா வழக்கை தவிர கஞ்சா வச்சிருந்ததுக்காகலாம் வந்து கேஸ் போட முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இந்த கஞ்சா வச்சுருந்தாங்கன்னு செட்டப் செஞ்சு கைது இப்போ செய்கிறது வந்து ஜெயலலிதா ஆட்சியில் வந்து சகஜம். இப்போது மதன் ரவிச்சந்திரன் வீடியோவில் வந்து இங்கே கஞ்சா புழங்குது, எந்த சேனலில் வந்து சப்ளை ஆகுது, அந்த நபருடைய பேர் என்ன, அப்புறம் வந்து லியோ வந்து எப்படி அங்கே வந்து தடுமாறுகிறார் போதையில், இதெல்லாமே வந்து மதன் ரவிச்சந்திரன் காமிச்சிருக்கிறதுனால அதற்கான ஒரு முகாந்திரம் இருப்பதாகத்தான் நமக்கு வந்து தோணுது. வேலுமணியோட வழக்கறிஞர் வந்து அந்த பிரஸ் மீட்டில் சொல்கிறாரு, அவர் கஞ்சா வைத்திருந்தாரா இல்லையா என்பதை வந்து நீதிமன்றம் முடிவு செய்யட்டும் அப்படிதான் சொல்கிறாரே தவிர அடித்து வந்து இல்லை செட்டப் கேஸ்ன்னு அவர் வந்து சொல்லலை. அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் செயற்பாட்டாளர் நாதன் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம். சவுக்கு சங்கர் கைது தொடர்பாக நீங்களுமே பல நேர்காணல்கள் பேசுகிறீங்க, நம்ம சேனலுமே பல நேர்காணல் எடுத்திருக்கோம். நேற்றைய தினத்தில் அவருடைய வக்கீல் அவர்கள் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. அது ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக மாறுது. கிட்டத்தட்ட 10 பேர் வந்து சவுக்கு சங்கரை அடித்தார்கள், அவருடைய கை எலும்பு முறிந்திருக்கிறது, அதற்கான ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்கல அப்படின்ற மாதிரியான ஒரு செய்தியை வந்து பேசுகிறாரு. அது பரபரப்பாக மாறுது. உண்மையாகவே சவுக்கு சங்கர் அடிக்கப்பட்டாரா என்ற தகவல் வந்து இன்ன வரைக்கும் எதுவும் வெளியே வரல. என்ன நடக்குதுன்றது யாருக்குமே தெரியல. அவர் ப்ரெஸ் முன்னாடி அந்த சில வீடியோ காட்சிகள் மட்டும்தான் இருக்குது. நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த நேரத்தில் 2 பெண்கள் வந்து அவர் மேலே, ஒரு பத்திரிக்கையாளரும் ஒரு கட்சியினுடைய தலைவரும் வந்து அவர் மேலே கேஸ் கொடுத்துருக்காங்க. இது எதை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கிறது? சில பேர் ஒன்று சொல்கிறாங்களே, சவுக்கு சங்கரை திட்டமிட்டு காலி பண்ண முயற்சி செய்கிறார்கள் அப்படின்ற ஒரு சினாரியோடு இதெல்லாம் ஒத்துப்போதா? எப்படி பார்க்குறீங்க இந்த விவகாரங்கள் எல்லாத்தையும்? அதாவது நேற்று முன்தினம் வந்து சவுக்கினுடைய வழக்கறிஞர் கோவையில் ப்ரெஸ் மீட் நடத்தும்போது தான் இதை சொல்கிறாரு. இப்போ சவுக்கு சங்கருடைய பிரச்சனை என்னென்னா, இதற்கு முன்னாடி அவர் வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு இருக்கு இல்லையா, அதில் வந்து நீதித்துறையில் வேலை செய்கிற ஓஏ பெண்கள் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் செய்து வந்து செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவதூறாக பேசியிருந்தார். அதுக்கு தான் ஜிஆர் சுவாமிநாதன் சுமோட்டா வழக்கெடுத்து 6 மாதம் சிறை தண்டனை கடலூர் சிறையில் இருக்கிறார். அப்போ வந்து இவருக்கு ஓரளவு ஆதரவு குரல்கள் வந்து வெளிவந்தன. இப்போ இந்த முறை பார்த்திங்கன்னா, விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலரை தவிர சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக யாரும் பேசவில்லை. அப்போது ஆதரித்த பாரதிய ஜனதா, அப்புறம் வந்து நாம் தமிழர் அவங்கெல்லாம் இப்போ அந்த கட்சிகளை சேர்ந்தவங்கெல்லாம் இப்போ மாரிதாஸாக இருக்கட்டும், சாட்டை துரைமுருகனாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து சவுக்கு கைதை வந்து ஆதரித்து பேசுகிறாங்க. இப்போது எடப்பாடியில் இருக்கக்கூடிய வேலுமணி இந்த மாதிரி ஒரு சிலர் மட்டும்தான், ஜெயக்குமார், இவங்க வந்து ஒரு பேருக்கு வந்து இதை கண்டிக்கிறாங்க. இப்போ சவுக்கு சங்கருடைய பிரச்சனை என்னென்னா, தனக்கு வந்து உருவாக வேண்டிய சிம்பதி உருவாகலையே. அவர் அந்த ஒரு வீடியோ காட்சியில் வந்து முழக்கமிடுறாரு இல்லையா, இந்த மாதிரி தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து அவரை அவங்க ஊழலை வெளிக்கொண்டு வந்ததுனால எங்கள் மீடியாவை முடக்க பார்க்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாரு. போட்ட கேஸ் வந்து போலீஸில் இருக்க வேலை செய்கிற பெண்களை வந்து அவதூறாக பேசிட்டேன்னு தான் வந்து கேஸு. இது வந்து ரெட்பிக்ஸில் ஃபெலிக்ஸோட இவர் பேசியிருக்கிறார். இவர் பேசுனதின் அடிப்படையில் தான் இந்த கேஸே தவிர இதை வந்து ஸ்டாலினோ மற்றவங்களோ திட்டமிட முடியாது. நீங்கள் சவுக்கு வந்து நீங்கள் ஃபெலிக்ஸ்கிட்ட போங்க, இப்படி பேசுங்க,
இப்படிலாம் பேசுனீங்கன்னா உங்களை பழி வாங்குறது எங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு அவங்க முன்கூட்டியே அதுக்கு திட்டம் போட முடியாது. இல்லை அப்படி திமுக வந்து சவுக்கு சங்கர் முடுக்கணும்னா பல அவதூறுகளை பேசியிருக்காரு. அப்போ எடுத்துருக்கலாம். நம்ம உதயநிதி அவர்களையும் ஒரு நடிகை அவர்களையும் சேர்த்து வச்சு பேசினார், அப்போ கூட எடுத்துருக்கலாம். ஆமாம். அப்போ நீங்கள் இப்போ அதெல்லாம் திமுக எப்படி பார்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக அரசியல் கட்சிகள் இந்த மாதிரி பேசிக்கிறது, திமுகவை திமுக அதிகமாகத்தி மேடையில் இது மாதிரி பேசுகிறது வந்து சகஜம். இப்போ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை வந்து எதுக்கு கைது பண்ணாங்க? ஆளுநரை அவதூறாக பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி. அப்போ அவர் கருத்து சுதந்திரத்துக்குலாம் யாரும் குரல் கொடுக்கல. அவர் 2 மாதம் சிறையில் இருந்தார். அதனால் இது வந்து அவங்க திட்டம் போட்டு இதை வந்து செய்யலை. போலீஸை வந்து பெண் போலீஸை இழிவுபடுத்திட்டாருன்னு தான் கேஸு. இப்போ தனக்கு அனுதாபம் வரலைன்றதுனால அந்த அனுதாபத்தை உருவாக்குவதற்காக சவுக்கு வந்து தன்னுடைய வழக்கறிஞர்கிட்ட இந்த கதையை சொல்லி வந்து அனுப்பியிருக்கிறார். இந்த வழக்கறிஞர் யார், மற்ற கூட இருந்த வழக்கறிஞர்கள்லாம் யாருன்னா வேலுமணி சப்ளை பண்ணுவாங்க. அப்போ வேலுமணி வந்து கோவையில் வந்து கொங்கு வட்டாரத்தில் வந்து ஒரு முக்கியமான அதிமுக தலைவர், எடப்பாடிக்கு நிகரான தலைவர்னு சொல்லலாம். இப்போ எடப்பாடி வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா மாதிரி வந்து ஒரு கரிஷ்மேட்டிக்கான ஒரு மக்கள் திரளால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைவர் கிடையாது. சசிகலாவால் கொண்டு வரப்பட்டவர், அதனால் முதலமைச்சரானார். அப்புறம் வந்து பிஜேபி சொல்படி ஆட்சி நடத்தினார். அப்புறம் பிஜேபியினுடைய ஆசையினால் இவருக்கு இரட்டை இலை சின்னம் வந்து கிடைக்குது. அப்படி வந்து ஒரு ஒரு விபத்தாக வந்த தலைவர் தான் அவர். இப்போ அவருடைய எடப்பாடியினுடைய முக்கியமான தளபதியாக இருக்கக்கூடிய வேலுமணி கோவையில் முக்கியமான புள்ளி. போன எம்எல்ஏ எலெக்ஷன்லேயே அங்கே வந்து ஜெயிச்சிருக்காரு. அவருடைய வழக்கறிஞர்கள் தான் இதை வந்து பேசுகிறாங்க. இப்போ சவுக்கு சங்கர் இருக்கிறது வந்து ஜுடிஷியல் கஸ்டடி, நீதிமன்ற காவல். அப்போ நீதிமன்றம் தான் அதுக்கு பொறுப்பு. நீதிமன்ற காவலிருந்து இந்த மாதிரி கைதிகளை வந்து இப்படிலாம் தாக்கி சித்திரவதை பண்ணுறதுன்றதெல்லாம் அப்படி பொதுவாக நடப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. சவுக்கு சங்கர் வந்து ஒரு ஹை ப்ரொஃபைல் கேஸ். அப்போ இதில் வந்து இன்னும் கவனமாக தான் இருப்பாங்களே தவிர அப்படி அடிப்பதற்கெல்லாம் வந்து வாய்ப்பே இல்லை. அப்போ இந்த சவுக்கு சங்கர் பல நேர்காணல்களில் வந்து ஒரு பொய்யை அல்லது அரை உண்மையை பொய்யோடு கலந்து ஒரு கதை மாதிரி சொல்வார் இல்லையா, அப்படி ஒரு கதையைத்தான் இந்த வழக்கறிஞர் மூலம் சொல்லியிருக்கிறார். இது உண்மை இல்லை. சிறைத்துறை நிர்வாகமும் இதை மறுத்து வந்து அறிக்கை வந்து வெளியிட்டிருக்குது. ஆனால் இவர் இப்படி வெளியிட்ட பிறகும் கூட அவருக்கான சிம்பதியோ ஆதரவோ வந்து பெரிய அளவுக்கு வந்து வரலை. பலரும் வந்து நேர்காணல்கள், யூடியூப் நேர்காணலில் வந்து இவர் சவுக்கை வந்து கண்டித்து தான் பேசுகிறார்கள். குறிப்பாக இவர் வந்து ஏடிஎம்கேனுடைய பேரோலில் வந்து சேர்ந்துக்கிட்டு ஒரு அஜெண்டாவோட எடப்பாடி ஒரு மாபெரும் தலைவர், ஏடிஎம்கே நீங்கள் ஓட்டு போடணும், 26 அவர் தான் வந்து தலைவர், அப்புறம் வந்து திமுக கூட்டணி வந்து உடைந்து போய்விடும், அங்கே இருக்கிற கட்சிகள்லாம் வந்து அதிமுகவுக்கு வரும், இப்படி பல உருட்டுகள் வந்து உருட்டினார். எதுவும் வந்து நடக்கலை. இப்போ இவர் வந்து பத்திரிகையாளர் இல்லை, இவர் அதிமுக காசு வாங்கிட்டு அதற்காக வேலை செய்கிறாரு அப்படின்னு பொதுவெளியில் அறியப்பட்ட பிறகு இவருடைய செல்வாக்கு வந்து சரிய ஆரம்பித்து விட்டது. இப்போ இந்த கைது என்பது அதனுடைய இறுதி நிகழ்வாக இருந்ததுனால இந்த வழக்கறிஞர் மூலமாக சவுக்கு விட்ட கதை என்பது வந்து எடுபடலை. இப்போ இந்த கஞ்சா வழக்கு போட்டிருக்காங்களே, அதை எப்படி பார்க்குறீங்க தோழர்? நம்ம மதன் ரவிச்சந்திரன் வீடியோ நீங்களுமே பார்த்துருப்பீங்க, நீங்களுமே அதை குறித்து பல நேர்காணல்கள் பேசியிருக்கீங்க. இப்போது ஒரு பக்கம் இப்போ லியோ வந்து எங்கே இருக்காருன்னே தெரியல, இன்ன வரைக்குமே அவனை கண்டுபிடிக்க முடியல. சவுக்கு சங்கர் காரில் கஞ்சா இருந்தது கண்டுபிடிக்கப்படுது, கஞ்சா வழக்குமே அவர் மேலே போட்டிருக்காங்க. இப்போ ஆஃபீஸில் கஞ்சா புழக்கம் இருக்குதுன்றத மதன் ரவிச்சந்திரன் ஒரு வீடியோ மூலமாக எக்ஸ்போஸ் பண்ணுறாரு. தடா ரஹீம் அவர் வந்து கஞ்சா கேஸ் வந்து யூஸ்வலாக எல்லார் மேலேயுமே போடுவாங்க, ஒருவனை முடக்குவதற்கு போலீஸ் எடுக்கக்கூடிய ஆயுதம் தான் கஞ்சா வழக்கை தவிர கஞ்சா வச்சிருந்ததுக்காகலாம் வந்து கேஸ் போட முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இந்த கஞ்சா வச்சுருந்தாங்கன்னு செட்டப் செஞ்சு கைது செய்கிறது வந்து ஜெயலலிதா ஆட்சியில் வந்து சகஜம். அப்போ சரினான்னு சொல்லி வந்து சசிகலா நடராஜனுக்கு தொடர்புள்ள ஒரு பெண் வீட்டில் வந்து கஞ்சா இருந்ததாக கைது போட்டாங்க. சுதாகரன் வளர்ப்பு மகனா அவர் வீட்டில் அது மாதிரி நடந்திருக்கு. அது மாதிரி ஜெயலலிதா ஆட்சியில் பல முறை நடந்திருக்கு. திமுக ஆட்சியில் இந்த மாதிரி தனக்கு வேண்டாதவர்கள் கஞ்சா வைத்திருந்தாலும் ஏதாவது ஒரு கேஸ் போட்டிருக்கிறாங்களா? இப்போது மதன் ரவிச்சந்திரன் வீடியோவில் வந்து இங்கே கஞ்சா புழங்குது, எந்த சேனல்லேருந்து சப்ளை ஆகுது, அந்த நபருடைய பேர் என்ன, அப்புறம் வந்து லியோ வந்து எப்படி அங்கே வந்து தடுமாறுகிறார் போதையில், இதெல்லாமே வந்து மதன் ரவிச்சந்திரன் காமிச்சிருக்கிறதுனால அதற்கான ஒரு முகாந்திரம் இருப்பதாகத்தான் நமக்கு வந்து தோணுது. இப்போ அந்த வேலுமணியோட வழக்கறிஞர் வந்து அந்த ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாரு, அவர் கஞ்சா வைத்திருந்தாரா இல்லையா என்பதை வந்து நீதிமன்றம் முடிவு செய்யட்டும் அப்படி தான் சொல்கிறாரே தவிர அடித்து வந்து இல்லை செட்டப் கேஸுன்னு அவர் வந்து சொல்லலை.
அந்த ப்ரெஸ் மீட்டில் இன்னொன்று சொல்கிறாரு, கடலூர் சிறையில் இருந்த செந்தில் சூப்பரண்ட் தான் இப்போ கோவை ஜெயிலையும் இருக்கிறாரு. அது ஒரு திட்டமாக தானே இருக்கு. இப்போ கடலூரில் வந்து ஒரு சிறிய அதிகாரி தன்னை கொடுமைப்படுத்தியதாக ஜெயிலிருந்து வந்த பிறகு சொல்கிறாரு, செந்தில்குமார் மேலே வழக்குகள்லாம் கூட போட்டிருக்காரு. இப்போ வழக்கு சவுக்கு சங்கர் மேலே வழக்கு போகிறது இருந்தால் எத்தனையோ மாவட்டங்கள் இருக்குது, அங்கெல்லாம் போடலாம். ஆனால் செந்தில்குமார் மீண்டும் கோயம்புத்தூரில் இருக்கிறதுனாலே அங்கே வழக்கு பதியப்பட்டதாக சொல்கிறாங்க. அது ஆமாம், அந்த வழக்கறிஞர் அதை சொல்கிறாரு. அதுக்காக தான் இங்கே போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்போ ஒரு நிருபர் வந்து கேட்குறாரு, அப்படின்னா நீங்கள் சிறையை மாற்றுவதற்காக நீங்கள் கேட்பீங்களா? அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு, ஆமான்னு தானே சொல்லணும், அப்படி சொல்லலை. இங்கேருந்து எங்கே மாற்றுறது? எங்கே போனாலும் அங்கே இன்னொரு செந்தில் இருப்பார். எங்கே போனாலும் தமிழ்நாடு போலீஸ் தான். தமிழ்நாடு வந்து ஒரு போலீஸினுடைய ஆட்சியாக வந்து மாறிக்கிட்டு இருக்குது அப்படின்னு தான் அவர் சொன்னாரே தவிர சிறை மாற்றம் குறித்து அவர் வந்து பேசலை. சிறையை மாற்றினா வேலுமனுடைய உதவிகள் ஈஸியாக கிடைக்காம போயிடும். இப்போ கோவைன்றதுனால அவருடைய உதவிகள் வந்து கிடைக்குது, அது வந்து அவருக்கு அனுகூலம். அதனால் இந்த கஞ்சா கேஸ் இதெல்லாம் போலீஸ் விசாரித்து வந்து சொல்லட்டும். இப்போ சவுக்கு சங்கர் வந்து அந்த மதன் ரவிச்சந்திரன் வீடியோவில் இந்த கஞ்சா மட்டும் இல்லை, முக்குலத்தோர் இனத்தையே எப்படி வந்து இவர் இழிவுபடுத்தி பேசுகிறாரு. அதுவும் வந்து இவர் ரெட் பிக்ஸில் தான் ஃபெலிக்ஸோட பேசும்பொழுது தான் அந்த மாவட்டத்தை அந்த குரு பூஜைக்கு வர்றவங்களாம் நிதானமாக வர மாட்டாங்க, குடிச்சிட்டு கலாட்டா பண்ணுறதுக்கு தான் வருவாங்க. ஆனால் இவர் எடுத்த ஃபுட்டேஜ்லாம் இளைஞர்கள் தெளிவாக திருநீரெலாம் பூசிட்டு தெளிவாக வந்து அவங்களாம் ஒரு கோயிலுக்கு வர்ற மூடில் வந்து வராங்க. அவர் தேவர் மேலே அப்படி ஒரு பக்தியோடு இருக்கிறாங்க. அது மாதிரி மற்ற சமூகத்தினரை வந்து இது பண்ணியும் அவங்க வந்து பேசலை. அவங்களுக்கும் முதல் பூஜை அவங்க தான் செய்வாங்க, பட்டியலின மக்கள்னு ஒரு இளைஞர் வந்து சொல்கிறாரு. ஆனால் சவுக்கு என்ன சொல்கிறாரு, அந்த பகுதியில் இருந்து சென்னையில் இருக்கக்கூடிய ஐடி நிறுவனங்கள் அந்த பகுதியை சேர்ந்த ஒரு இளைஞரை கூட எடுக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்க ரவுடி பசங்க. அப்போ இவர் பெண்களை மட்டுமல்ல ஒரு சமூகத்தையே இழிவுபடுத்தியும் வந்து இதில் வந்து பேசியிருக்கிறாரு. அதனால் இதெல்லாம் நீதிமன்றம் வந்து விசாரித்து போலீஸ் இதெல்லாம் விசாரித்து தான் இந்த கஞ்சாவை பற்றி அவங்க வந்து முடிவு செய்ய முடியும். இப்போது அடுத்தடுத்து வழக்குகள் போடப்பட்டு கொண்டு இருக்கிறது, அதை எப்படி பார்க்குறீங்க? ஒரு பத்திரிக்கையாளர், பெண் பத்திரிக்கையாளர் ஒருத்தவங்க போட்டிருக்காங்க, பெண் தலைவர் ஒருத்தவங்க அவங்க போட்டிருக்காங்க. இப்போ ஏற்கனவே 25 வழக்குகள் கிட்ட சவுக்குக்கு எதிராக திரட்டப்பட்டு இருக்கிறன்ற செய்தி இருக்குது. மேலும் தினமும் இது மாதிரியான வழக்குகள் செய்கிறத எப்படி பார்க்குறீங்க? இந்த வழக்குகள் வந்து இப்போ போட்டதை பற்றி சொல்கிறீங்க, ஆனால் இவர் வந்து 2008 2009 சன் டிவியில் ஒரு செய்தி வாசிக்கிற ஒரு பெண் நெறியாளரை அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் அவதூறு பண்ணி ஒரு இது அவருடைய பிளாகில் எழுதி அது வந்து அப்புறம் விசாரணைக்கு வந்து சங்கரசுப்பு தான் அந்த பெண்ணுக்காக வந்து ஆஜரானார். அப்போ அந்த வழக்கின் மூலமாக தான் நீதியரசர் சிடி செல்வம் வந்து இவருடைய சைட்டை வந்து தடை பண்ணுறாரு. அப்போ இந்த சைட்டு வந்து யார் நடத்துகிறாங்கன்றதை நீங்கள் ஆய்வு பண்ணி சொல்லுங்கன்னு அமர் பிரசாத் ரெட்டியை வந்து அவர் ஒரு ஐடி நிறுவனம் நடத்திட்டு இருக்கிறார். ஒரு வெப்சைட் யாருக்கு சொந்தம்னு வந்து யார் வேணாலும் நீங்கள் ஓப்பன் பொதுவெளியில் போய் நீங்கள் வந்து இணையத்தில் கண்டுபிடிச்சிடலாம், அது ஒரு பெரிய கஷ்டம் கிடையாது. அதுக்கு அமர் பிரசாத் ரெட்டியை நியமிக்கிறாங்க. அவர் வந்து ஐடி கன்சல்டன்ட் பேரில் வந்து அவர் ஃபஸ்ட்டு ஆமாம் இது சவுக்கு பேரில் தான் இருக்குதுன்னு சொல்கிறாரு. பின்னாடி வந்து அவரை வந்து பிறல் சாட்சியாக மாறி அது தெரியாதுன்னு சொல்லி ஜகா வாங்கிடுறாரு. அப்படி தான் அமர் பிரசாத் ரெட்டி இவருக்கு ஃப்ரெண்ட் ஆகிறார். அதனால் அப்போ இருந்தே இவர் வந்து இந்த மாதிரி தனிப்பட்ட ரீதியில் பெண்களை, பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெண்களை வந்து அவதூறு செய்து பேசுவது இவருடைய வழக்கம். அதனால் இன்றைக்கி 2 பேர் கொடுத்துருக்காங்கன்னா இதை ஏதோ திட்டமிட்டு புதுசாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு இல்லை. 15 வருஷம் ட்ராக் ரெக்கார்டை பாருங்கள். ஏற்கனவே சவுக்கு மேலே அந்த கம்ப்ளைண்ட்ஸ்லாம் இருக்குது, அந்த வழக்குகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. அதில் இப்போ புதுசாக வந்து கொடுத்துருக்குறாங்க. நான் சொல்ல வர பாயிண்ட் என்னென்னா, சவுக்கு முதல் முறையாக குற்றம் செய்யவில்லை. அவரை பெண்களை இழிவுபடுத்தினான்றதுக்காக தான் ஏற்கனவே தண்டிக்கப்பட்ட 6 மாதம் சிறை. இப்போ அது வந்து மேல்முறையீட்டில் வந்து அது வழக்கு நடந்துக்கிட்டு இருக்குது. அதே போல் வந்து முக்குலத்தோரை இழிவுபடுத்தி பேசியிருக்கிறாரு. முன்னாடியும் பல கேஸுகள் இது மாதிரி அவர் மேலே இருக்குது. அதனால் இது புதுசாக செட்டப் செய்ய வேண்டியதில்லை. அவருடைய கிரைம் ரெக்கார்டு ஹிஸ்ட்ரியே அப்படிப்பட்டது தான். அரங்கத்திற்கு வந்து பல்லு தலை 15 நன்றி.